வந்து எந்த புக்ஸ் எடுத்தாலும் 99 ருபீஸ் தாங்க. புக் ஷாப்பில் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா, விடுதலை பாகமன்ல பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸில் இருக்கிற கண்டென்ட் தாங்க அதில் இருக்கும். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸான புக்ஸ் வந்து இந்த ஷாப்பில் நீங்கள் வாங்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான புக் அலிபாபா 40 பட்டாணி இளவரசி அதெல்லாம் இங்கிலீஷ் வெர்ஷன்லேயும் போட்டிருக்கோம். அதே இது தமிழ்லையும் அப்படியே இருக்குது பாருங்கள். ஷாப் நம்பர் 218 ஈஷா ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சத்குருவோட எல்லா புக்ஸும் அவைலபிள் இருக்குது. ஐஏஎஸ்க்கு சம்மந்தப்பட்ட எல்லா புக்ஸும் இருக்குது. கெமிஸ்ட்ரி, நீட், கிராஃப்ட். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை YMC கிரவுண்டில் நடக்கிற 48வது புத்தக கண்காட்சி தாங்க. ஸோ இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த புத்தக கண்காட்சி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தாங்க. தென் உள்ளே நம்ம வந்துட்டு அப்புறமா பார்க்கிங்கில் நம்ம பைக்லாம் நிப்பாட்டு உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஒவ்வொரு ஷாப்பும் விசிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக 10 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணாலே டோட்டலாக இங்கே ஒரு 1000+ ஷாப்ஸ் இருக்குது. இப்போ 10 ரூபா மட்டும் ஒன்று நுழைவு கட்டணம் போட்டிருக்காங்க. பட் வெளியில் நான் பார்க்கும்போது ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. அது கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கிரவுண்டுக்குள்ளே வரதுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். பட் ஒவ்வொரு ஷாப்பும் நீங்கள் விசிட் பண்ணிருக்கீங்களா? ஸோ ஃபுல்லாக அவங்க செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க அந்த ஷாப்ஸ்க்கான. ஸோ அதுக்கான சார்ஜ் மட்டும் 10 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 1 டிக்கெட்ண்ணா, 1 டிக்கெட் இதுதாங்க உள்ள என்ட்ரன்ஸ்க்கான டிக்கெட். 10 ரூபா சொன்னேன் இல்லையா? இந்த டிக்கெட் தான் வந்து. ஸோ இது கொடுத்துட்டு நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே நம்ம போகலாம். ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. திருவள்ளுவர் பாதை, வள்ளலார் பாதைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 10 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இதில் வஉசி பாதை சொல்லிட்டு ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஃபுல்லாகவே. அவ்வளோதான். ஸோ இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம பாதி கிழிச்சிட்டாங்க ஸ்டார்டிங். ஸோ ஃபஸ்ட்டு ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா பாரதி ட்ரஸ்ட்டு. எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எத்தனை ஷாப் பார்த்தீங்கன்னா 98, 96. ஸோ உள்ளேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு பாதியிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஷாப்ஸ் கிட்டே இருக்குது. அண்ணா புக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்ஸும் வந்து எந்த புக்ஸ் எடுத்தாலும் 99 ருபீஸ் தாங்க. சார் நாங்கள் சிவகாசிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஸ்டால் பேர் பார்த்திங்கன்னா முத்து காமிக்ஸு. சிவகாசிலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு உண்டான காமிக்ஸ் புக்கு பாருங்கள். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் படிக்கலாம். எங்ககிட்ட இந்த இரும்பு கை மாயாவி, முகமுடி மாயாவி, டின்டின் கதைகள்லாம் நாங்கள் இப்போ புதுசாக தமிழில் வெளியிட்ருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 300 ரூபா காஸ்ட் தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் புத்தக திருவிழாவில் 10% தள்ளுபடியோடு கிடைக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எங்கள் கிட்ட 300 தலைப்புக்கு மேலே புக்குகள் இருக்குது. கவுபாய் ஸ்டோரி, ஆக்ஷன், த்ரில்லரு, டிடெக்டிவ், இது காமெடி எல்லாமே கலந்து இருக்குது சார். ஹாரரு, அட்வென்ச்சரு, ஃபேண்டசி ஸ்டோரி, நிறைய ஸ்டோரி 300க்கு மேலே எங்ககிட்ட தலைப்பில் புக் இருக்குது. நான் வந்து வந்ததுக்கான முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. இப்போ வர 2025 பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குரூப் 2 எக்ஸாம் எழுதுறவங்க வந்து நிறைய பேருக்கு இந்த புக்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு இல்லையா? அதனால் இந்த மாதிரி புக் ஃபேரில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான புக்ஸு, தென் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்க்கான RRB எக்ஸாம்ஸ் எல்லா புக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே சேல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வெளியில் அவ்வளோ அழியணும்னு அவசியமே இருக்காதிங்க உங்களுக்கு. ஸோ அதுதான் இப்போ நான் தேடி போயிட்டுருக்கிறேன். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த புக்ஸ் எல்லாமே. ஸோ என்னால் வந்து ஒவ்வொரு ஷாப்பும் காட்ட முடியாது, ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். நான் ஒவ்வொரு ஷாப்பும் பார்த்தீங்கன்னா நான் ஹெட்லைனோடு காமிக்கிறேன் பாருங்கள். சில்ட்ரன்ஸ் புக் ஹவுஸ். ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான புக்ஸ் தாங்க இருக்குது. தி அல்டிமேட் ஒர்க் ஷாப் ஃபார் சில்ட்ரன்ஸு, தி பிரைமரி மேக்ஸ் ஒர்க் புக்கு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்கான புக்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ்க்கு சம்மந்தப்பட்டது தாங்க இருக்குது. ரெஃபரன்ஸ் சில்ட்ரன்ஸ் புக் ஹவுஸ், ஃப்ளாக்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, ஸ்டிக்கர் கலரிங் ஆக்டிவிட்டி புக்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து தேடிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் வந்து இங்கே ஈஸியாக கிடைக்குது. சில்ட்ரன்ஸ் சர்வதேச இலக்கிய பண்ணை, டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ். காரா பதிப்பகம் மதுரை எங்களோட இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் சீக்ரெட்னு சொல்லி போட்டிருக்கோம். ராஜீவ்காந்தி கொலை சம்பந்தமானது. இது ரவிச்சந்திரன் அவருடைய இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிரபாகரன் வாழ்ந்தது வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு மாதிரி எல்லாம் கலந்துருக்கு. எங்களோட வெளியீடு கொஞ்சம் இருக்குது. இந்த சமர்கல நாயகன் சொல்லி பால்ராஜ் ஷாப் நம்பர் 128 காரா பதிப்பகம் மற்றும் புத்தக நிலையம். ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் பார்த்த ஒரு புக்ஸ்னால் இந்தியாவில் சாதிகள், டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய புக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார், பர்மாவில் பெரியார், அவர்தாம் பெரியார், ஒரு விசாவுக்காக காத்திருத்தல், டாக்டர் அம்பேத்கரோட புக்ஸ்.
ஸோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து நான் பார்த்ததில்ல, நீங்களும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன் புக்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து நிறைய பேர் படிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த புக் ஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. 61, 62 இங்கே நம்மகிட்ட வந்து இருக்கக்கூடிய கலெக்ஷனில் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற இந்த வருஷத்துக்கு கொடுத்த புக்கெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறா இருந்தால் அழகாக கிஃப்ட் பண்ணலாம் அதெல்லாம். அதே போல் திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி சைஸில் இருக்குது, குழந்தைகளுக்கு அதிகமாக பிடிக்கும். இதையும் கிஃப்ட் பண்ணுறா இருந்தால் பண்ணலாம். அது இல்லாமல் எல்லாம் நாவல்ஸ் எல்லாமே வரலாற்று நாவல்கள், திருவாசகம், திருப்புகழ், இந்த மாதிரி சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஆன்மீகம் சம்மந்தமாகவும் ஜோதிடம் சம்மந்தமாகவும் நம்மகிட்ட வந்து அதிகமான புக்ஸ் இருக்குது. இந்தியாவோட நாஸ்டாமஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடிய நெல்லை வசந்தனோட புக்கு, அப்புறம் சிவதாசன் ரவியோட புக்கு, குருஜியோட புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது இல்லாமல் விடுதலை இப்போ கூட ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய விடுதலை அந்த படம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய நாவல்ஸ் எல்லாம் அதிகமாக நம்மகிட்ட இருக்குது. இது விடுதலை படம் வந்துச்சு, அது அந்த அது ஃபஸ்ட்டு இருந்துச்சுல்ல, முதல் பாகம். ஆமாம். ஸோ இதை வச்சு தான் அந்த படம். ஆமாம். அது இல்லாமல் மாரி செல்வராஜோட நாவல்ஸ் எல்லாம் இருக்குது. தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள், மறக்கவே நினைக்கிறேன். அது இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான புக்கு ஜெயகாந்தனோட சில நேரங்களில் சில மனிதர்கள். இது வந்து பவா சிலத்துறை இருக்கார்ல, அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண புக்கு, வாசிக்க வேண்டிய புக்கு. இது வந்து ரைட்டர் தேவி பாரதியோட போன வருஷம் சாகித்ய அகாடமி வாங்கின நீர்வழிப்படும் ஒரு புக்கு இருக்குது. பாக்கி சுஜாதா, ஜெயமோகன், வைரமுத்து அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. வந்து நம்ம ஷாப்பில் வந்து வாங்கி படிங்க. ஷாப் நம்பர் 56 and 55. ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்து தமிழ் திசை, ஸோ இவங்க தான் வந்து இந்த ஷாப் வச்சுருக்கிறாங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 800 பக்கங்கள் கொண்ட புக்ஸ் பார்த்தீங்கன்னா 275 ரூபா தான். ஸோ ஒவ்வொரு புக்ஸாக நம்ம பார்க்கலாம். தெற்கில் இருந்து ஒரு சூரியன். ஸோ டிஎம்கேல இருக்கிறவங்க, திமுக ஸோ கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டாக நீங்கள் கொடுக்கணும், ஒரு பொலிட்டிஷியன், ஸோ அந்த சம்மந்தப்பட்ட கட்சிக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் தரணும்னா கண்டிப்பாக இந்த கிஃப்ட்டு நீங்கள் தரலாம். அவ்வளோ அழகாக இருக்குது புக்ஸ் கூட பார்க்குறதுக்கு. குவாலிட்டி நல்லாயிருக்கு இந்த புக்ஸோடது. தென் எ கிராண்ட் தமிழ் ட்ரீம், அறிஞர் அண்ணா, ஸோ அவருடைய புக்ஸும் இங்கே ஷாப்பில் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியின் புதிய சிற்பி. ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு பொலிட்டிஷியனுக்கும் நீங்கள் தரக்கூடிய அந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக்ஸாக நீங்கள் தந்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு சஜஷன் இருக்கும் இல்லையா, எந்த மாதிரி கிஃப்ட்லாம் தந்தால் சூப்பராக இருக்கும், எந்த மாதிரி புக்ஸ்லாம் தந்தால் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொலிட்டிஷியன்ஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் நீங்கள் தந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாபா சாஹேப் அம்பேத்கர், பாதி நீதியின் நீதி பாதியம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த புக்ஸ்லாம் பார்க்குறதுக்கே. வாழ்க்கையை மாற்றும் புத்தகங்கள், விளையாட்டை சில கதைகள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் பற்றிலாம் அந்தளவுக்கு தெரியாதுங்க. ஸோ இங்கே வந்து நான் ஒவ்வொரு புக்ஸும் பற்றி படிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கே அந்த படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் எனக்கே தூண்டுது. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஷாப் இது தாங்க, வெற்றி IAS அகாடமி ஸ்டடி சர்க்கிள். ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட எல்லா புக்ஸும் சேல் பண்ணுறாங்க. வணக்கம் மேடம். மேடம் உங்கள் ஷாப்பில் என்னென்ன புக்ஸ்லாம் சேல் பண்ணுறீங்க? சார் வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள், இது நம்ம ஸ்டால் நம்பர் வந்து 53. நம்ம 14 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சென்னையில் இருந்தால் 15 இயர்ஸ் ஆக போகுது. இது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 to 2A இது 3மே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். மெட்டீரியல் நம்மளுக்கு 4 மெட்டீரியல் கவர்மெண்ட்லேயே செலக்ட் பண்ணியிருக்காங்க. யூனிட் 8, யூனிட் 9 ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷு. இப்போ லாஸ்ட் இயர் வந்து நீட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 நம்பர்ஸ் ஃபஸ்ட் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த புக்ஸோட காஸ்ட் எவ்வளோ மேம் வருது? 350, 450. இப்போ 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இப்போ ஆன்லைனில் சேம் 10% டிஸ்கவுண்ட் இருக்கா? ஆன்லைனில் கிடையாது, இப்போ புக் ஸ்டாலில் மட்டும் மட்டும் இருக்கு 10% டிஸ்கவுண்ட். நிறைய பேருக்கு இருக்கிற முதல் ஆசை பார்த்தீங்கன்னா IAS ஆகணும்னு சொல்லிட்டு தான். ஸோ அவங்களுக்கான ஒரு ஷாப் தாங்க இது, சங்கர் IAS அகாடமி. ஷாப் நம்பர் பார்த்தீங்கன்னா 5049. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் IASக்கு சம்மந்தப்பட்ட எல்லா புக்ஸும் இருக்குது. கெமிஸ்ட்ரி, நீட் கிராஷ் கோர்ஸு, ஸோ இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டோடவே இருக்குங்க. இங்கே ஒரு ஷாப் 2 ஷாப்பில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஷாப்ஸ் இருக்குது. எல்லா ஷாப்லையும் பார்த்தீங்கன்னா 10%க்கான டிஸ்கவுண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவுட் சைடில் நீங்கள் வாங்குறத விட இங்கே நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில புக்ஸ் கூட இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குங்க.
ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆர்ஆர்பி எக்ஸாம், ஸோ ரயில்வே தேர்வு வாரியம், நான் சொன்னேன் இல்லையா ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டும் இதில் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2024க்கான புக்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 சம்மந்தப்பட்ட எல்லா புக்ஸும் உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து இப்போ வர எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின் எக்ஸாம்ஸ். ஷாப் நம்பர் 218 ஈஷா ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சத்குருவோட எல்லா புக்ஸும் அவைலபிள் இருக்குது. சுய முன்னேற்றம், பெஸ்ட் சேலர், ஆன்மீகம், வாழ்வியல், தியான யாத்திரம் சொல்லிட்டு ஒரு சில புக்ஸோட டைட்டில்ஸ்லாம் இதில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. புது வரவு, இளைஞர்களுக்கு புது வரவு, ஸோ அந்த மாதிரி ஒரு சில புக்ஸ்லாம் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜில் இங்கே புக்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. ஷாப் நம்பர் F5. ஸோ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா விகடன் பிரசுரம், மனிதனும் மர்மங்களும், அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ், ஸோ நான் ஒரு ரசிகன் சொல்லிட்டு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் சாரோட புக்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அக்பர் பிர்பால் ஸ்டோரிஸு, அரேபியன் நைட்ஸு, மோரல் ஸ்டோரிஸ் ஆஃப் கிராண்ட்பா சொல்லிட்டு நிறைய புக்ஸ்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த புக் ஷாப் பார்த்தீங்கன்னா விகடன் பிரசுரம். ஷாப் நம்பர் 169, ஷாப் நம்பர் 170 கோரல் பப்ளிஷர்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புக்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. அவங்களுக்கான டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் தாங்க இது. நக்சல் பாரி நினைவுகள், பாகம் மூலதனம், ஸோ கம்யூனிசம் தோற்றுவிட்டதா, ஸோ நக்சரிஸ் வாரி, நெசவாளர் காலனிஸ், இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாதி ஒழிப்பில் கம்யூனிஸ்ட் நாடுகள் சந்தித்தது என்ன, ஸோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் நல்லாவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த புக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதினது வந்து சார் தான். சார் வணக்கம் சார். சார் உங்களோட பேர் சொல்லுங்கள் சார். பாரதிநாதன். ஸோ இந்த புக்ஸ்லாம் நீங்கள் தானே சார் எழுதிருக்கீங்க? ஆமாம், நான் தான் எழுதுறேன். இப்போ தமிழ் சமுதாயத்தில் போர்களுக்கான அடிப்படையில் எழுதியிருக்கிறேன். தமிழ் சமுதாயத்தில் எவ்வளோ போர்கள் நடந்திருக்கு, அந்த போர்கள் நடக்கிறதுனா காரணம் என்ன, தரிக்காரன்பேட்டைன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறேன். நெசவாளர்களை பற்றிய பல உண்மை கதைகள் அதில் இருக்குது. அப்புறம் மூலதனம் என்பதே யாரும் படித்து புரிந்து கொள்ள முடியாத ரொம்ப கஷ்டமான மொழிபெயர்ப்பு அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அதை எளிமைப்படுத்தி எழுதியிருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புக்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப விரும்புவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் gift தர மாதிரினா இதுவும் நீங்கள் gift தரலாம். திருக்குறள், ஸோ ஓவைச்சுவடுகள் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. 1330 திருக்குறளும் பார்த்தீங்கன்னா ஓடிச்சுவடிகள் மாதிரியே செட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஷாப் நம்பர் F35. ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் விரிவான வாழ்க்கை வரலாறு, பா தீனதயாளன், ஸோ அவங்க தான் இந்த புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. பேரரசர் அசோகர், மைசூர் புலி, திப்பு சுல்தான், பணத்தை குவிக்கும் நேர நிர்வாகம், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான புக்ஸும் நீங்கள் பார்க்கலாம். வள்ளலால் வளர்த்த தமிழ். இங்கே வந்து நான் வீடியோ எடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஷாப்புக்கு போனேன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் அதனால தான் ஷார்ட்டாக நான் முடிச்சிட்டேன் இந்த வீடியோவை. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான ஷாப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஷாப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சேல் பண்ணுறாங்க. அவங்க ஷாப்பில் இருக்கிற ஒவ்வொரு புக்ஸ்க்கான நேமும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி அந்த புக்ஸ்க்கான என்ன சொல்கிறது, என்ன பயன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த தெளிவுபடுத்துகிறாங்க. அதே மாதிரி ஹோல்சேல் சேல் பண்ணுறதுனால இன்னும் வந்து உங்களுக்கு ஸோ ஷாப் வச்சுருக்கவங்களும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய கான்டாக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கேருந்து. ஸோ உங்களுக்கு புக்ஸ்க்கான தேவைப்பட்டுச்சுன்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கேன்டீனும் இருக்குது வெளியில் உங்களுக்கு. ஸோ சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போய் சாப்பிடுங்க. அதுக்கு தனியாக சார்ஜ் நீங்கள் கட்டி தான் ஆகணும். அதே மாதிரி பார்க்கிங்கான சார்ஜ் எவ்வளோன்னு தெரியல, நான் பைக் விட்டுருக்கிறேன். ஸோ வெளியில் போய் பார்த்தா தான் தெரிய வரும் அது ஃப்ரீயாக இல்லை அதுக்கான தனியாக காஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டு. இது வந்து 48வது புத்தக கண்காட்சி. ஸோ போன வருஷமும் வந்து அதை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. ஸோ இன்றைக்கி சண்டே இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. நடக்கிறதுக்கும் சரி, ஷாப்பில் போய் நம்ம விசிட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கீங்க. முக்கியமாக வந்து நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு உள்ளே வந்துருங்க டேரெக்டாக. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பைக் பார்க்கிங் பண்ண சொல்லிடுறாங்க. அப்படி நீங்கள் பைக் பார்க் பண்ணிங்கன்னா ரொம்ப உள்ளே நீங்கள் வர மாதிரி இருக்கும், ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக் நீங்கள் டேரெக்டாக உள்ளே கொண்டு வந்தால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்யூ.